ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சக்கரவர்த்தி. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஆ, பசங்கள வந்து முதல் கம்பேர் பண்ணுறத நிறுத்தணும். ஏன்னா, அவங்களுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? தாழ்வு மனப்பான்மை கிரியேட் ஆகும். தாழ்வு மனப்பான்மை கிரியேட் ஆனா, அவங்களுக்கு என்ன இருக்கோ அது கிடைக்காம போயிடும். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், தாழ்வு மனப்பான்மையை கிரியேட் பண்ணாதீங்க. அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள மத்தவங்களோட கம்பேர் அவங்க இவ்வளோ மார்க், இவங்க இவ்வளோ மார்க்ன்னு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் வந்து எல்லா பேரண்ட்ஸும் பண்ற மிகப்பெரிய தப்பு அதான். அவ இவ்வளோ மார்க் எடுத்துட்டா, நீ ஏன் இல்ல? அவங்கள கம்பேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு கீழ்நிலை. அதாவது படிக்காத எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணுங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா, அ படிக்காத இருக்கிற பசங்கள விட உங்க பொண்ணு 60 மார்க், 70 மார்க் எடுத்திருக்கோம் பசங்க எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்கள தான் பாராட்டணும். சரி, எத்தனை பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டுருக்கோம், "உனக்கு எதில இன்ட்ரெஸ்ட்டுமா?" அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோமா? சொல்லுங்க. நம்ம யாருமே கேட்டதில்ல. திணிக்கிறது. நம்ம இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கணும் திணிக்கிறது. அப்படி திணிக்கவே கூடாது. பசங்கள எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றத முதல்ல உட்காந்து பேசுங்க. பேசிட்டு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அத செயல்படுத்தி காட்டுங்க. அப்போ வந்து அவங்க வந்து நல்லாவே அவங்களுடைய டேலண்ட் என்னன்றது வெளியில வரும். எல்லாமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். கால நேரம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அவங்கள அன்பா நடத்துங்க முதல்ல. கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. தாழ்வு மனப்பான்மைய கிரியேட் பண்ணாதீங்க. தாழ்வு மனப்பான்மை கிரியேட் பண்ணா உங்கள மதிக்க மாட்டாங்க. மத்த யாரையும் மதிக்கவும் முடியாது. சரிங்களா? மாதா, பிதா, குரு, தெய்வம்னு எதுக்கு சொல்றோம்? அம்மா, அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு. அப்போ நீங்க தான் ரோல் மாடலா இருக்கணும். அப்போ நீங்க கம்பேர் பண்ணாம இருந்தா தான் உங்க பொண்ணுங்களுக்கு உங்கள பிடிக்கும். பசங்களுக்கு உங்கள பிடிக்கும். அப்பதான் உங்க பசங்க வந்து உங்கள ஹீரோயின்னும், உங்க அவங்க அப்பாவ ஹீரோன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து சின்ன பதிவா இருக்கலாம். ஆனா இது வந்து இதில விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறணும் நீங்க. பொறாமப்படவோ, இது பண்ணவோ சொல்லல. அனுபவத்தில சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க. சரிங்களா? ஏன் விஷயம் என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கிறங்க. அதாவது பசங்கள வந்து திட்டாதீங்க. தாழ்வு மனப்பான்மைய கிரியேட் பண்ணி விட்டுறாதீங்க. அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட் வெளிய வராமயே போயிடும் கடைசி வரைக்கும். அந்த டேலண்ட்ட உங்களாலயும் பார்க்க முடியாது, யாராலயும் பார்க்க முடியாது. அவங்க வந்து பெரிய லெவல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அத நம்மளே தட்டி கெடுத்துருவோம். அவங்க ஃபீல்டு என்ன இன்ட்ரெஸ்ட்? அத முதல் கேளுங்க. அந்த முதல் கேட்டுட்டு அத வந்து அவங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கான்னு உட்காந்து பேசுங்க. பேசி புரிய வைங்க. புரிய வச்சு இது பண்ணி திணிக்காதீங்க. எப்பவுமே திணிக்காதீங்க. சரிங்களா? இப்போ பசங்க வந்து படிக்கல அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, வடகிழக்கு மூலையில உட்கார வச்சு படிக்க வைங்க. அது வந்து வைப்ரேஷன்ஸ் குடுக்கும். நல்லா படிப்பாங்க. அது பண்ணி பாருங்க. நிஜமா நல்லா இருக்கும். தயவுசெய்து இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னொரு வாட்டி சொல்றேன். கம்பேரிசன் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் தெம் வித் அதர்ஸ். தாழ்வு மனப்பான்மை வந்தா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையால அவங்களுடைய நெகட்டிவிட்டி அதிகமாகும். பாசிட்டிவிட்டி அதிகமாகாது. புரியுதுங்களா? பாசிட்டிவ் வைப்ரேஷன்னா நீங்க மோட்டிவேஷன் பண்ணலன்னா, இஃப் யூ கான்ட் ஹூ கேன்? நாட் நவ் வென்? இப்ப நீங்க பண்ணலன்னா வேற எப்ப பண்ண போறீங்க? நம்ம சாகும்போது பண்ண போறோமா? அப்புறம் வந்து பொண்ணு படிக்கலையேன்னு நம்ம சொல்றது. ஆனா வந்து நம்ம திணிக்காம இருக்கணும். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.